ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம வயலில் நினைஞ்ச அந்த நெல்லை எப்படி அரிசி ஆக்குறோம் அப்படிங்கிறதான். நெல் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், அதோடைய லிங்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நெல் எப்படி விளையுது அப்படின்னு. அந்த நிலஞ்சு வீட்டுக்கு வர்ற அந்த நெல்லை எப்படி அரிசி ஆக்குறோம் அப்படிங்கிறதான் அந்த வீடியோ. இதை எடுத்துகிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா ரைஸ் மில்லுக்கு போகிறோம். ஸோ எங்கள் ஏரியாவில் உப்பூரில் வந்து இந்த ரைஸ் மில் வந்து ஒரு பெரிய ரைஸ் மில்லு, கொஞ்சம் ஃபேமஸான ஒரு ரைஸ் மில். ஸோ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். இதுதான் அந்த உப்பூருடைய ரைஸ் மில். பார்க்கவே சூப்பராக இருக்கும். உள்ளே வந்து பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் மிஷின்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஒரு சாக்கு அப்படிங்கிறது 100 ரூபா அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா கேஜி வரியாகவும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து தவிடு, குருணை, அரிசி இது 3ஐயும் பிரித்து எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம கொண்டு போன அந்த நெல்லை வந்து மிஷினில் போடுறாங்க. போட்ட கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா தவிடு பாதியாக அரிசி பாதியாக வந்துடும். ஸோ இது வந்து 2 டைம் அதே மிஷினில் போட்டு எடுப்பாங்க. எடுக்கும்போது அது பியூர் ரைஸாகவே வந்துடும். தவிடு வந்து சைடில் இதே மிஷினில் சைடு பக்கத்தில் வந்துடும். அந்த தவிடு தான் நம்ம மாட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து செகண்ட் டைம் போடுறோம். இது ஃபுல்லாக ரைஸாகவே வந்துருச்சு. இந்த ரைஸோடைய வேஸ்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா தவிடுன்னு சொல்லுவோம். அந்த தவிடு இந்த மிஷினுக்கு பின்பக்கத்தில் வந்துடும். ஸோ இதுதான் அந்த தவிடு. இது மாட்டுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த மிஷினில் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மிஷின் எதுக்கு அப்படின்னா, இதில் உள்ள அந்த சின்ன சின்ன கல், அரிசி தனியாக அந்த குறுநல், அதாவது கோழிக்கு போடுற அந்த குறுநல் சின்னதாக இருக்கும், அதை வந்து செப்பரேட் ஆக்கிடும். அதுக்காக தான் இந்த மிஷினு. ஸோ இதில் கொஞ்சம் நேரம் ஓடி இந்த மிஷினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த மிஷினில் ஆட் பண்ணுவாங்க. இதுதான் தேர்ட் மிஷினு. இதில் என்னென்னா சின்ன சின்ன கல், இந்த வேறு ஏதாவது சின்ன டஸ்ட் இருந்தால் ஃபுல்லாகவே ஃபில்ட்ரு பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம கொண்டு போகிற அந்த பையில் வந்து பியூர் ரைஸ் வந்து எடுத்துருவோம். இதில் எந்த ஒரு இதுவும் கலப்படமே இருக்காது. ஃபுல்லாகவே ஃபில்ட்ரு பண்ணி விடுவோம். சின்ன சின்ன கல் தான் சைடில் போய் ஒதுங்கிடும். சின்ன டஸ்ட் இந்த பிளாக் கலர் வந்து ஃபுல்லாக சைடில் போய் ஒதுங்கிடும். ஸோ இதுதான் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை போய் நம்ம பாயில் பண்ணி சாப்பிடணும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் டெய்லி நடக்குது. இது ரொம்ப பேருக்கு தெரியாது. அதுக்காக தான் இந்த வீடியோ. இதுதான் ரைஸு. ஸோ நம்ம ஒரு மூடை கொண்டு போனால் அதில் பாதி தான் ரைஸ் வந்திருக்கு, பாதி தவிடு, கொஞ்சம் குருணை. அதான் ரிட்டர்ன் வந்தாச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.